நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. தோர்பிர்யுக்தா சதுர்பிஸ்பட்டிகமணிமயீம் அக்ஷமாலாம் ததான ஹஸ்தேனேகேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகம் ச பரேண பாசா குந்தேந்து சங்கஸ்பட்டிகமணிநிபா பாசமானா சமான சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்ன. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே நேற்றைய தினம் சீதா பிராட்டியை ராமபிரான் அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சொல்ல, அவளும் அதன்படியே அக்னி பிரவேசம் செய்ய, அக்னி பகவான் நேரடியாக தன்னுடைய கையினாலேயே அவளை ஏந்தி கொண்டு வந்து, இப்பொழுது இங்கே உள்ள அக்னியானது எனக்கு பெரிய சூடு அல்ல, சீதா பிராட்டியாருடைய கற்பு என்பதான ஒரு அக்னியானது என்னை சுட்டு பொசுக்குகிறது. ராமா, இவளை நீ சாமான்யமாக எண்ணிவிடாதே, உன்னுடைய மனதை திருடப்படுத்திக்கொள் என்றெல்லாம் அக்னி பகவான் ராமபிரானுக்கு சாந்தி கர்மாக்களை சொல்ல, சாந்தமான விஷயங்களை சொல்ல, அதே சமயத்தில் பிரம்மன் இந்திரன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு விதமாக கூடி ராமபிரானை துதி செய்ய ஆரம்பித்தார்கள். அதிலே பிரம்மஸ்துதி என்பது ஸ்ரீ ராமாயணத்திலேயே மிகவும் ஒரு லலிதமான ஒரு அத்தியாயம். 117ஆம் அத்தியாயத்தில் பிரம்மஸ்துதி என்பது சொல்லப்பட்டிருக்கு. இதை யார் ஒருவர் அனுதினமும் அனுசந்திக்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் சீதாராமன் மாத்திரமல்ல, பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி என்று சொல்லுமா போலே 33 தேவர்களும் அந்த இல்லத்திலே விட்டிருந்து உங்களுக்கு நல்ல விதமான மங்களங்களை அருள்வார்கள், அல்லது இதை கேட்டவர்களுக்கு சமஸ்த மங்களங்களும் ஏற்படும் என்று சொல்லுகிறாருங்க. ததோஹி துர்மனாராமஸ்ருத்வைவம் வததாம் கிரஹ தத்யௌ முகூர்த்தம் தர்மாத்மா பாஷ்பவ்யாகுலலோச்சனஹ ததோ வைஸ்ரவணோ ராஜா யமஸ்ச பித்ருபிஸ் சஹ சஹஸ்ராட்சஸ்ச தேவேஷோ வருணஸ்ச ஜலேஸ்வரஹ ஷடர்தனயன ஸ்ரீமான் மகாதேவோ விருஷத்வஜः கர்த்தா சர்வஸ்ய லோகஸ்ய பிரம்மா பிரம்மவிதாம்பரः ஏதே சர்வே சமாகம்ய விமானைः சூரியசன்னிபைः ஆகம்ய நகரீம் லங்காம் அபிஜக்முஷ்ச ராகவம் ததः சஹஸ்ரஸ்தம்பாரான் பிரகிருஹ்ய விபுலான் புஜான் அப்ருவம் த்ரிதச ஸ்ரேஷ்டா ராகவம் பிராஞ்சலிம் ஸ்திதம் கர்த்தா சர்வஸ்ய லோகஸ்ய ஸ்ரேஷ்டோ ஞானவிதாம் விபுஹம் உபேக்ஷமே கதம் சீதாம் பதந்தீம் ஹவ்யவாஹனே கதம் தேவகணோ ஸ்ரேஷ்டம் ஆத்மானம் நாபபுத்யசே ரிததாமா வசுப்பூர்வம் வசூனாஞ்ச பிரஜாபதிः த்ரயாணாமபி லோகானாம் ஆதிகர்த்தா ஸ்வயம் பிரபுः ருத்ராணாம் அஷ்டமோ ருத்ரசாத்யானாமபி பஞ்சமः அஸ்வினோ சாபி கர்ணோ தோ சூரியச்சந்திரசமோ திருஷௌ அந்தே சாதௌ ச மத்யே ச திருஷ்யதே ச பரந்தப உபேக்ஷசே ச வைதேஹிம் மானுஷ ப்ராக்ருதே யதா இத்யுக்தா லோகபாலைஸ்தே ஸ்வாமி லோகஸ்ய ராகவः அப்ரவீத் த்ரிதச ஸ்ரேஷ்டான் ராமோ தர்மபிருதாம்பரः ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் சோஹ்யயம் யஸ்ச யஸ்சாஸ்சம் பகவான் தத்ப்ரவீமுதே இதி ப்ருவாணம் காகுஸ்தம் பிரம்மா பிரம்மவிதாம்பரः அப்ரவீத் ஸ்ருணு மே வாக்கியம் சத்யம் சத்யபராக்கிரம பவான் நாராயணோ தேவः ஸ்ரீமான் சக்ராயுத பிரபுः ஏகஸ்ருங்கோ வராஹத்வம் பூதபவ்ய சமத்பிரஜதே அக்ஷரம் பிரம்ம சத்யஞ்ச மத்தியே சாந்தே ச ராகவ லோகானாம் த்வம் பரோ தர்மோ விஸ்வக்சேன சதுர்புஜः शार्गधन्वा हृषीकेश पुरुष पुरुषोत्तमः अजित खड्गदृक् विष्णु कृष्णश्चैव बृहद्बलः सेनानीमग्रमाणिंश्च त्वं बुद्धिः सत्वं क्षमादमः
பிரபவச்சாப்யயச்சைவேத்வபேந்திரோ மதுசூதனः இந்திரகர்மா மகேந்திரத்வம் பத்மநாபோரணாந்தகிருதே शरण्यं शरणं च त्वाम् आहुर्दिव्या महर्षयः सहस्रशृङ्गो वेदात्मा शतशीर्षो महर्षिभिः त्वं त्रयाणां हि लोकानाम् आदिकर्ता स्वयं प्रभुः सिद्धानामपि साध्यानाम् आश्रयश्चापि पूर्वजः त्वं निमग्धनं चापि नेविदोः को भवानिति दश्यसे सर्वभूतेषु गोषु नो विदुः को भवानिति दृश्यसे सर्वभूतेषु गोषु च ब्राह्मणेषु च दिक्षु सर्वासु गगने पर्वतेषु नदीषु च सहस्रचरणः श्रीमान् शतशीर्षा सहस्रदृक् त्वं धारयसि भूतानि पृथिवीं सर्वपर्वताम् अन्ते पृथिव्याः सलिले दृश्यते त्वं महोरुगाः त्रीन् लोकान् धारयन् रामा देवगन्धर्वदानवान् अहं ते हृदयं रामा जिह्वा देवी सरस्वती देवो रोमाणिर्गात्रेषु ब्रह्मणा निर्मिता प्रभो निमेषस्ते स्मृता रात्रिरुन्मेषा दिविवस्तदा संस्कारास्तु भवन् वेदा नैतदस्ति त्वया विना जगत्सर्वं शरीरं ते स्थैर्यं ते वसुधातलम् अग्निः कोपप्रसादस्ते सोमः श्रीवत्सलक्ष्मणः त्वया लोकास्त्रयकान्ता पुरा स्वैर्विक्रमस्त्रिभिः महेन्द्रश्च कृतो राज्ञा बलिं बद्ध्वा सुदारुणं सीता लक्ष्मीर्भवान् विष्णुर्देवकृष्णप्रजापतिः वधार्थं रावणस्येह प्रविष्टो मानुषीन्तनुं तदिहं न त्वया कार्यं कृतं धर्मभृतां वरा निहतो रावणो नामा प्रहृष्टो देवमक्रम अमोघं देववीर्यं ते न ते मोघः पराक्रमः अमोघं दर्शनं राम अमोघस्ते समन्तवः अमोघास्ते भविष्यन्ति भक्तिमान्तो वराद्भुवि ये त्वां देवं ध्रुवं भक्ताः पुराणं पुरुषोत्तमा प्राप्नुवन्ति सदा कामान् इह लोके परत्र च इममार्षं च स्तवं दिव्यम् इतिहासं पुरातनं ये नरा कीर्तयिष्यन्ति नास्ति तेषां पराभवः என்று மிகப்பெரியதான ஸ்தோத்திரத்தை ராமபிரானுக்கு இங்கே ஸ்தோத்திரம் செய்கிறான் பிரம்மா. என்ன என்று கேட்டாக்க, ராமபிரானுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. நான் ஆத்மானம் மானுஷம் மன்யே என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒழிய, நான் மானிட உருவில்தான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேனே ஒழிய, எனக்கு இந்த மாதிரியான தேவர்கள்லாம் வந்து உதவுவதற்கான காரணங்கள் என்ன என்று அந்த இடத்துல துளி பிரம்சம் பண்ண மாதிரியாக ஒரு மறந்த மாதிரியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறான். அந்த சமயத்திலே பிரம்மாவானவர் அவருக்கு ஒரு சில நினைவுகளை ஏற்படுத்துகிறார். அதுதான் இந்த பிரம்மஸ்துதி என்பது. நீர்தான் காரணபூதனாக இருக்கக்கூடிய பரவாசுதேவன். அந்த தேவரீருடைய திருநாபிக்கமலத்திலே பிரம்மாவை சிருஷ்டித்தருளி, பிரதமம் ஜலத்தை சிருஷ்டித்தருளி, அதிலே ஒரு வீரியத்தை விட அது ஒரு அண்டமாக பரிணமித்து, அந்த அண்டத்திலே பூலோகஸ்ச புவர்லோகः ஸ்வர்கலோகமஹஸ்தத ஜனஸ்தபஸ்யத்யலோகா சப்தலோகா பிரகீர்த்திதாः என்னும் அத்தலம் விதலம் செய்வ சுதலஞ்ச தலாதலம் மஹத்ரசாதலம் செய்வ பாதாளமிதி ச ஸ்மிருதம் என்னும் சதுர்தச புவனங்களையும் சிருஷ்டித்தருளி என்றெல்லாம் சப்தாவரணம் என்பதான ஒரு விஷயத்திலே பிரபஞ்ச சிருஷ்டியை ஸ்ரீ பாஞ்சராத்திராகமம் பாத்மசம்ஹிதையிலேயே ஞானபாதம் என்பதானது எப்படியெல்லாம் உரைக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் பிரம்மாவானவர் இவருக்கு நினைவுபடுத்துகிறார். தேவரீர்தான் பரவாசுதேவனாக அவதரித்தவர், அங்கே எப்பொழுதுமே சாட்சாத்தாக இருக்கக்கூடியவர். பிரளய காலத்திலே ஆலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் இருக்கக்கூடிய சுவாமி தேவரீர்தான். அவருக்கும் அடுத்ததாக வியூகங்கள் என்று சொல்லக்கூடியதான வாசுதேவ சங்கரன பிரத்யும்ன அனிருத்த மூர்த்திகளாகவும், அவருடைய உபவியூகங்களாக இருக்கக்கூடியதான கேசவநாராயண மாதவ கோவிந்த 12 மூர்த்திகளும், அதை தவிர அவருக்கும் உபமூர்த்திகளாக இருக்கக்கூடிய 24 மூர்த்திகளாகவும்,
அதற்கும் அடுத்ததாக மத்ஸ்ய கூர்மபராகச்ச நாரசிம்மச்ச வாமனஹா ராமோ ராமச்ச கிருஷ்ணக்கல்கி ஜனார்தனஹா என்று சொல்லக்கூடிய தசாவதார மூர்த்திகளாகவும், அதற்கும் அடுத்ததாக அஷ்டோத்தரசத திவ்யதேசத்து எம்பெருமான்களாகவும் தேவரீர்தான் எங்கே இங்கே ஆக பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என்று சொல்லக்கூடியதான அநேக அவதாரங்களை எடுத்து இதையும் தவிர பிரபஞ்சத்திற்கு வேண்டியதான சகல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாவாக இருக்கக்கூடியதான அனைத்து விதமான அவதாரங்களையும் தேவரீர்தான் எடுத்து கொண்டிருக்கிறீர். ஆக இந்த பிரபஞ்சத்திற்கு மூலபுருஷர் தேவரீர்தான். ராவணனுடைய வதத்திற்காக இப்பொழுது ராமனாக தேவரீர் அவதரித்ததே ஒழிய வேறொன்றும் இல்லை. ஆக தேவரீர் எப்பொழுதும் பகவான் தான். எதிர்காலத்தில் இந்த மாதிரியாக அவதாரம் செய்ய போகிறீர் என்பதான பூத பவ்ய பவத் பிரபு என்று தேவரீர் போற்றுவது மாதிரியாக சமஸ்த விதமான கைங்கரியங்களுக்கும் முழுமுதற் கடவுள் தேவள்தான் என்று இங்கே அவரை துதிக்கிறாராம். பலஸ்ருதியில் வரச்சே அமோகாஸ்தே பவிஷ்யந்தி பக்திமந்தோ நராபுவி. இப்பொழுது முன்னாடி சொன்ன ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் யாப்பிய நாராயணஸ்திதா என்று பிரபஞ்சம் முழுவதும் எம்பெருமான் தான் சுற்றி இருக்கிறான் என்பதை எங்கே நாம் பார்க்கலாம் என்று கேட்டால், நம்பெருமானுடைய கண்ணாடி அறை சேவை என்று ஒரு நாள் உண்டு மகோத்சவத்தில். இது எல்லா திவ்யதேசத்திலும் உண்டு என்றால் கூட நம்பெருமானிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன என்று கேட்டாக்க, அவர் மாத்திரம்தான் இருப்பார். அவரை சுற்றி எல்லா விதமான மூர்த்திகளும், இப்பொழுது அடியன் சொன்னதான வாசுதேவ சங்கர பத்திம அனிருத்த மூர்த்திகள், அவளுடைய உபவியூகங்கள் எல்லாத்தையும் நாம் பார்க்கணுமே ஆகில், அங்கே நம்பெருமாள் 7ஆம் உற்சவத்தில் கண்ணாடி அறையில் எழுந்தருள் இருக்கும் பொழுது இந்த ரூபத்தை எல்லாம் நாம் ஞானக்கண் கொண்டு பார்க்க வேண்டும். வெறுமை கண்ணாடியை பார்த்துட்டு செல்ஃபோன் பிடிச்சின்னு வந்துட்டோம்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போது அந்த எம்பெருமானுடைய திருஷ்டிகோச்சரமானது அவதார விசேஷங்கள் எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆகமத்தில் நீண்ட நெடிய விளக்கம் இருக்குது. அதையெல்லாம் பிரத்யட்சமாக நமக்கு காண்பித்து கொடுப்பதற்காகத்தான் இங்கே எம்பெருமான் 7ஆம் திருநாள் அன்று இங்கே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கான் கண்ணாடி அறையில். மீதி திவ்யதேசங்களில் இல்லையா அப்படின்னு கேட்டாக்க, எல்லா திவ்யதேசங்களிலும் அந்த உபயநாச்சியார்களோடு கூடவோ அல்லது அந்த பக்கத்து நாச்சியார் வீரலட்சுமியோடு கூடவோ சேர்த்து எழுந்தருள பண்ணிடுவா. இங்கே மாத்திரம்தான் சாட்சாத் எம்பெருமான் மாத்திரம் எழுந்தருளி இந்த பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமை, அர்ச்சை எல்லாவற்றையும் நமக்கு சேவிக்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தை அங்கே கொடுப்பானாம். அதனால தான் இங்கே அவர் துதித்ததான அந்த ஸ்வரூபத்தை எல்லாம் எங்கே பார்க்கலாம் என்றால் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் என்று என்பதாக நம்முடைய பெரியவர்கள் அங்கே சொல்லுவார்கள். இப்படியாக இவர்கள் ஒரு பக்கம் துதிக்க, ஷடர்தனயனன் ஒரு பக்கம் துதிக்க, தேவேந்திராதிகள் ஒரு பக்கம் துதிக்க, இந்த பிரம்மஸ்துதியை யார் ஒருவர் ஏ த்வம் தேவம் துருவம் பக்தாக புராணம் புருஷோத்தமம், எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீ ராமபிரானை துதித்ததான இந்த ஸ்தோத்திரத்தை பிராப்னுவந்தி சதா காமான் தத்ருஷுஸ்தாம், அந்த மாதிரியாக யார் ஒருவர் சேவிக்கிறார்களோ, இது பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை துதி செய்ததாகவும் ஆகிவிடுகிறது, சாட்சாத் ஸ்ரீ ராமபிரானை துதி செய்ததாகவும் ஆகிவிடுகிறதுன்னு சொன்னார். பிராப்னுவந்தி சதா காமான் இகலோகே பரத்ரச்சா, சமஸ்த விதமான ஐஸ்வர்யங்களையும் இகலோகத்திலும் பெறலாம். அதற்கும் அடுத்ததாக நமக்கு கிடைக்கக்கூடிய வான்போகங்களும் அந்த காலத்தில் கூட ஸ்ரீ ராமபிரானுடைய அருளையும் பெற்று பரவாசுதேவனுடைய அருளையும் பெற்று பிரம்மாவிற்கும் மிகவும் மனசந்துஷ்டியாக இருக்கும்னு சொல்கிறான். அதைத்தான் இமம் ஆர்ஷம் ஸ்தவம் திவ்யம், இதை எழுதினவர் யார்? ரிஷி வால்மீகி மகரிஷி. இதை சொன்னவர் யார் வால்மீகிக்கு? சாட்சாத் நாரத பகவான். ஆக வால்மீகி, நாரத பகவான், பிரம்மா, பக்கத்தில் உள்ள சமஸ்த விதமான தேவர்கள், ராமபிரான், சீதை, பரவாசுதேவன், இவர்கள் அத்தனை பேருடைய திருவருளையும் இந்த ஒரு ஸ்தோத்திரம்
இல்லத்தில் வாசிப்பதனாலேயும் ஆலயங்களில் வாசிப்பதனாலேயும் சமஸ்த விதமான துக்கங்களும் தீர்ந்து சமஸ்த விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்றார். பிராப்னுவந்தி சதா காமான் இகலோகே பரத்ரச்ச இமம் ஆர்ஷம் ஸ்தவம் திவ்யம் இதிஹாசம் புராதனம். இது படித்தோம்னு சொன்னாலே ஸ்ரீராமாயணம் அத்தனையும் படித்ததான புண்ணியபலம் வந்துடும்னு சொன்னார். ஏன்னா இது ராமனுடைய மனசை சந்தோஷகரமாக செய்ததான ஒரு ஸ்தோத்திரமா. ஏனரா கீர்த்தயிஷ்யந்தி நாஸ்தி தேஷாம் பராபவः. அவர்களுக்கு ஒரு நாளும் அபஜயம் என்பதே கிடையாது. அதாவது தோல்வி என்பதே சமஸ்த நல்ல காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். தோல்வி என்பதே கிடையாதுன்னுட்டு திரும்பி ராவணன் மாதிரி ஏடாகுடமான சேஷ்டிதங்கள்லாம் பண்ணக்கூடாது. ராமனை போல் இவர்களுக்கு அங்கே வெற்றி உண்டாகும். ஏன்னு கேட்டால் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீ விஜயோ பூதிர் துருவானீதிர் மதிர்மமா என்று எதிர்காலத்தில் சொல்லுவதற்கு இந்த ஸ்தோத்திரம்தான் ஒரு முழுமுதல் பீஜமாக அமைந்ததுன்னு சொன்னார். இங்கே ராமபிரான், லக்ஷ்மணர், சீதை மற்றும் சமஸ்த பரிவாரங்களோடு கூட இங்கே ராமபிரான் காட்சியளிக்கிறான். அந்த சமயத்தில் யார் ஒருவர் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சமஸ்த காரியங்களிலும் வெற்றி உண்டாகும்னு சொன்னார். அதை அப்படியே கம்பநாட்டாழ்வான் என்ன பண்றான், எனக்கும் என் வகை ஒருவர்க்கும் இமையவர்க்கும் இறைவன் தனக்கும் பல்வேறு முனிவர்க்கும் உயிருடன் தழிய அனைத்திற்கும் நீயே பரம் என்பதை அறிந்தார். வினைத்துலகக் குடைவிட்ட அருந்தலை நின்று மீழ்வார். என்னைத்தான் முதலாகிய உருவங்கள் எவையும் முன்னை தாய் தந்தை எனும் பெருமாயையில் மூழ்கி தன்னைத்தான் அறியாமையன் சலிப்ப அச்சலம் தீர்ந்து உன்னை தாதை என்று உணர்க முத்திவித்து ஒழிந்த என்று இதை அப்படியே பிரம்மாவானவர் எந்த மாதிரியாக அவரை துதி செய்தாரோ அதை அப்படியே தமிழில் கொடுக்கிறான்னு சொன்னார். எனக்கும் எண்வகை ஒருவர்க்கும், எனக்கும் பிரம்மாவாகிய எனக்கும் என்னை சுர்ந்தவர்களுக்கும் ஒருவர்க்கும் இமையவர்க்கும் இறைவன் நீயே. சமஸ்த விதமான 33 கோடி தேவர்களுக்கும் நீர்தான் முழுமுதற் கடவுள். தனக்கும் பல்பெரும் முனிவர்க்கும் உயிருடன் தழிய, என்னை போன்றவர்களுக்கெல்லாம் வெறும் ஜீவன் மாத்திரம்தான் உட்கார்ந்துருக்கு, பரமாத்மாவாக இருந்து எங்களை ரட்சித்து காத்து அருளக்கூடியவன் நீர்தான் எம்பெருமான் ராமனே. அனைத்திற்கும் நீயே பரம் என்பதை அறிந்தார். சமஸ்த வஸ்துக்களுக்கும் விஷயங்களுக்கும் நீர்தான் பரம் என்று அறிந்தார். வினைத்துலகை விட்ட அருந்தலை நின்று மீழ்வார். யார் ஒருவர் இந்த மாதிரி ராமபிரான் தான் சமஸ்த வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமி என்பதை அறிந்தார்களோ அவர்கள் வினைத்துலகை விட்ட, இந்த பிரபஞ்சத்தில் எது பேர் வினைத்து உலகம்னு பேர், எப்போ பார் ஏதோ ஒரு கர்மாக்குள்ள மாட்டின்னு முடிஞ்சுன்னு இருப்போம். இந்த கர்மபந்தாத் விமுச்சியதே, சமஸ்த விதமான கர்மங்களிலிருந்து நம்மை விடுபடச் செய்து ராமபிரான் அருள் பாலிப்பான்னு சொல்றான். என்னைத்தான் முதலாகிய உருவங்கள் எவையும் முன்னை தாய் தந்தை எனும் பெருமாயையில் மூழ்கி, இது அப்படியே திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை அப்படியே கொண்டு வரார். தாயே தந்தை என்னும் தாரமே களிமக்களன்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் என்று திருவேங்கடத்தில் திருமங்கை ஆழ்வார் வெங்கடவனுடைய அடிபரவி, எனக்கு எல்லாம் நீர்தான் தாய் தந்தையை ஒழிய மீதியெல்லாம் வந்துட்டு போயின்னு இருக்கும், ஆகையினாலே என்னை நீர்தான் காக்க வேண்டும் என்று திருவேங்கடமலையில் பிரார்த்தித்ததை அப்படியே கம்பன் இங்கே சொல்லுகிறான். என கம்பனுக்கு கலிய நடிப்புடி என்பதான ஒரு பெயர், அதனால்தான் கம்பனாட்டாழ்வான் என்பதான ஒரு பெயர் ஏற்பட்டதான். என்னைத்தான் முதலாகிய உருவங்கள் எவையும் முன்னை தாய் தந்தை எனும் பெருமாயையில் மூழ்கி தன்னைத்தான் அறியாமையின் சலிப்ப, எப்போ பார் இந்த பந்தங்களிலேயே மூழ்கி, சரி அப்பா அம்மா ஆச்சு, அடுத்தது பையன் மாட்டு பண்ணாச்சு, அடுத்தது பேரம் பேத்தியாச்சு, இன்னும் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னாக்க இந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய அதற்கும் அடுத்ததாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் எப்போ ஆராயப் போகிறது என்று பார்த்தால் இதெல்லாம் கர்மபந்தங்களில் போய் நம்மளை அழுத்துறதே ஒழிய இவைகள் நமக்கு ஞான சம்பந்தத்தை ஏற்படுத்துவது இல்லை. ஆக
எனக்கு வேண்டியது ரங்கநாதா, நீர் ஞான சம்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், அதிலேயும் இந்த அஞ்ஞானம் இருள் விலக வேண்டும் என்று பிரம்மாவானவன் துதி செய்கிறானாம் ராமபிரானிடம். உன்னை தாதை என்று உணர்க முத்துவித்து ஒழிந்த, நீர்தான் ஜகத்திற்கு சமஸ்தவத்திற்கும் பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேதசாமாஸ்தி பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத் என்று போலே சமஸ்த விதமான வஸ்துக்களுக்கும் முந்தை தாய் தந்தையே பிறப்பித்த தந்தை நீ என்றெல்லாம் சமஸ்த லோகத்திற்கும் பிதாவாகவும் மாதாவாகவும் தேவரீர்தான் இருக்கிறீர். ராமபிரானே, தேவரீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகக்கூடாது. நாங்களும் எனக்கு என்ன பிரார்த்தனை, நாங்களும் உன்னை விட்டு விலகாமல் இருப்போம் என்று பிரம்மாவானவன் இங்கே ஸ்துதிக்கிறான்னு சொல்றார். ஏதத் ஸ்ருத்வா சுபம் வாக்கியம் ராகவேன சுபாஷிதம் இதம் சுபதரம் வாக்கியம் வியாஜஹார மகேஸ்வரः புஷ்கராட்ச மகாபாஹோ மகாவக்ஷ பரந்தபா துஷ்டயா கிருதமிதம் கர்ம त्वया சாஸ்திரபிரதம் வரா என்று ஈஸ்வரன் ஒரு விதமாக அவனை துதிப்பாட ஆரம்பிக்கிறான்னு சொன்னான். அப்போ பிரம்மா ஒரு பக்கம் துதிக்கிறான், ஈஸ்வரன் ஒரு பக்கம் துதிக்கிறான். என்னும் மாத்திரதும் ஏறு அவர் கடவுளும் இசைத்தான், உன்னை நீ ஒன்றும் உணர்த்திலை போலுமால் உறவோய் முன்னை ஆதியாம் மூர்த்தி நீ மூவகை உலகின் அன்னை சீதை ஆம்மாது நின் மார்பின் வந்து அமைந்தாள். அவள் யார் தெரியுமா? சீதை என்பவள் சாட்சாத் மகாலட்சுமி. ஈஸ்வரன் சொல்ற வச்சனம், பிரபஞ்சத்திற்கே நீர்தான் வெங்கடநாயகன், ஆகையினால பிரபஞ்சத்திற்கு நீர்தான் பிதா, அவள்தான் தாய். அப்போ தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இருவர்தான். இதை ஒரு காலம் ராமா மறந்துடாதே. ஆகையினால எங்களை எல்லாம் நீர் ரட்சிப்பது போலவே எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும்னு சொல்றான். என்னும் மாத்திரத்து ஏறவர் கடவுளும் இசைத்தான். ஏறவர் கடவுள்னாக்க இவன் ஈஸ்வரன் பேருங்க. உன்னை நீ ஒன்றும் உணர்த்திலை போலுமால், ஏதோ உன்னை பற்றி தானே ஒரு மெய்மருந்து நின்று இருக்க போல் இருக்கிறாமா. பிரபஞ்சம் அத்தனைக்கும் உறவோய் முன்னை நீ ஆதியாம் மூர்த்தி, பிரபஞ்சத்திற்கு ஆதிமூர்த்தி நீர்தான். அப்படியே அந்த வால்மீகி சொன்ன வச்சனம் அத்தனையும் கம்பநாட்டாழ்வான் ஈஸ்வரன் சொன்னதாக இங்கே சொல்றானுங்க. மூர்த்தி நீ மூவகை உலகின், மூவகை உலகின் அதாவது நித்திய விபூதி லீலா விபூதி. அங்கே பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய வான் பூமி பாதாளம் போன்ற மூவுலகிற்கும் தேவரீர்தான் அதிநாயகன். அமைந்தான் துறக்கும் தன்மையல் அல்லலால், உன்னை விட்டு அகலகில்லேல் இறையும் என்று இருப்பதனால சீதா பிராட்டியும் ராமனுமாக இருந்து தொல்லை எவ்வுலகம் பிறக்கும் பொன்வயிற்று அன்னை இப்பைவளை பிழைக்கின் இறக்கும் பல்லுயிர் இறைவா நீ இவள் திறத்து இகழ்ச்சி மறக்கும் தன்மையது என்றனன் மழுவாவழுத்தி. சீதா பிராட்டியை நீ ஒரு காலம் தவறாக எண்ணிடாதே ராமா. அவள்தான் லோகத்திற்கு மாதா, லோக மாதா. அவள் எனக்கு மாத்திரமல்ல, பிரபஞ்சம் அத்தனைக்கும் லோகமாதா, உன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடியவள் என்றெல்லாம் ஈஸ்வரன் ஒரு பக்கம் அவனை துதி செய்கிறான்னு சொன்னான். ஒரு பக்கம் பிரம்மா நீ இந்த மாதிரிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்றெல்லாம் துதி செய்கிறான். அது வால்மீகியினுடைய வச்சனத்தோடும் கம்பனுடைய வச்சனத்தோடும் நாம் அனுபவித்த மாதிரியாக ஈஸ்வரஸ்துதி என்பதாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஈஸ்வரஸ்துதியில தான் பிரபஞ்சம் அத்தனைக்கும் லோக பிதாவாக இருக்கிறவன் ராமபிரான், லோக மாதாவாக இருப்பவள் சீதா பிராட்டியார். இவர்தான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். இவளுடைய மார்பில்தான் சாக்ஷாத் மகாலட்சுமி இருக்கா. அவள்தான் சீதையாக அவதரித்திருக்கிறாள். இவளை ஒரு காலம் ராமா நீ பிழையாக நினைத்து விடாதே. இறக்கும் பல்லுயிர் இறைவா நீ இவள் திறத்து இகழ்ச்சி மறக்கும் தன்மையது. இந்த க்ஷணமே அந்த மாதிரியான ஒரு தவறான எண்ணத்தை அவளிடமிருந்து நீக்குவாயாக. இவள் லோகமாதா, எங்களையெல்லாம் காக்க வந்த மாதா. இவள் இந்த மாதிரி கட்டப்படலேன்னு சொன்னால் எப்படி இந்த மாதிரியான ஒரு நன்மை கிடைத்திருக்கும்? ஆகையினால் பிரபஞ்சம் அனைத்திற்கும் நல்லது செய்வதற்காகவே இவள் பிறந்திருக்கிறாள்.
என்றான் மழுவான் வழுத்தி. அந்த மழுவோடு ஆயுதத்தை உடையதான ஈஸ்வரன் இப்படி ஸ்துதி பண்ணான்னு சொல்கிறான். ஏதத் சுர்த்வம் சுபம் வாக்கியம் ராகவேண சுபம் ஸ்ருதம் இதம் சுபதரம் வியாக்கியம் வியாஜஹார மகேஸ்வர புஷ்கராட்ச மகாபாஹோ மகாபக்ஷ பரந்தப திஷ்டியா கிருதமிதம் கர்ம துவயா சஸ்திரபிருதாம்பரா என்று இப்படியாக பிரபஞ்சம் அனைத்திற்கும் நாயகன் நீயே நாயகி நீயே என்றெல்லாம் ஒரு பக்கம் பிரம்மா ஒரு பக்கம் ஈஸ்வரன், அதை தவிர அங்குள்ள சுற்றி இருந்தக்கூடிய தேவேந்திராதிகள் எல்லாரும் துதிபாட ராமபிரான் அப்படியே மெய்மறந்து நின்றுருக்கான். மேன்மேலும் என்ன நடக்கிறது என்பதான ஒரு விஷயத்தை நாம் கம்பன் மூலமாகவும் வால்மீகி மூலமாகவும் ஆராயலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.